இட்ஸ் விஜய். ஓகே, டுடே என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஜாபோ இல்லை ஒருத்தர் உங்ககிட்ட ஏமாத்துறது அந்த மாதிரியான விஷயம் இது இல்லை. ஸ்கேமுங்கிறது உங்கள்கிட்ட ஒரு ஜாப் சொல்லி உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறதோ, அப்படி இல்லைனா உங்கள் மொபைலை ஹேக் பண்ணி உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் எடுக்கிறது, அது மட்டும் ஸ்கேம் இல்லை. நீங்கள் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்களா? அந்த டைமில் உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை விட்டு போகிறது மட்டும் இதெல்லாம் நான் சொல்ல. உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்களோட ப்ரைவேசி எடுத்து உங்களை ரொம்ப த்ரெட்டன் பண்ணுவாங்க. எனக்கு நீ இந்த அமௌண்ட் கொடுத்தா தான் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நிறைய பேர் இந்த டைமில் ஏமாற்ற போறீங்க. ஏன்னா சோஷியல் மீடியா அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நானும் ஒருத்தர் மெசேஜ் பண்ணும்போது அவங்க ஏமாந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க மொத்த ப்ரைவேசியும் எடுத்து அவங்களே பிளாக்மெயில் பண்ணுது. அதுவும் இப்போது இந்த ஸ்டோரிஸ் போடும்போது நிறைய பேர் சேடாக போடுறீங்க. அப்படி போடும்போது அவங்களுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட். யார் சேடாக இருக்குங்க கண்டுபிடிக்கிறத ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இந்த ஸ்டோரிஸ் ரொம்ப சேடாக இருக்கா, ஓகே, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஹாயின் பண்ணும்போது அவங்க திரும்ப மெசேஜ் பண்ணுவாங்க. அது பண்ணும்போதே அவங்க கூட ரொம்ப பாண்டிங் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தெலாம் பேசி அவங்க கூட அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரைவேசி எல்லாத்தையும் வாங்கி ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி இப்போ நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ரொமான்ஸ் ஸ்கேமில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டில் எப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்போ ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க மெசேஜ் பண்ண முடியும். அப்படி பண்ணாங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஏமாந்தாங்க. ஆனால் இப்போது நிறைய ஒரு ஸ்டோரி போடுறதோ எல்லாம் ஓப்பனாக பார்க்கும்போது அதுலேயும் ஏமாறுறாங்க. அது இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆப் இருக்குது, பேசலாம். அந்த ஃப்ரெண்ட் ஆப் இருக்கிறதுலே சுத்தம் மோசங்க. ஏன்னா நிறைய பேர் அதில் சும்மா ஃப்ரெண்ட்ஸாக உமன்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஏர்னிங், அதாவது நீங்கள் இதில் ஒருத்தர் கூட பேசும்போது அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சைடு பேச வச்சிடுறாங்க. இந்த சைடு பசங்க நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அவங்ககிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. அதுக்கடுத்து அதிலே கொஞ்சம் அட்டாச் ஆகும்போது ரொம்ப தப்பான விஷயம்லாம் போகுது. ஓகேவா? அந்த மாதிரி அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த தப்பான தொழில் பண்ணுறோம்னு சொல்ல பார்த்தியா, அது அதில் மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன்லேயும் ரொம்ப மோசமாக போகுது. ட்ரெண்டிங் நேமு வீடியோ கால் சர்வீஸ். ஃபஸ்ட்டில் அதை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுனால கொஞ்சம் பயந்து தான் அவங்களே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் இப்போ இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் இருக்கும்போது நிறையா பேர் கேட்குறது, ஓப்பனாக கேட்குறது, வீடியோ கால் சர்வீஸ் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சர்வீஸுங்கிறதே ஒருத்தருக்கு செய்கிற ஒரு அந்த இதை சொல்கிறது. ஆனால் இப்போ எப்படின்னா அந்த சர்வீஸுக்கு வேறு பேரையே மாற்றிட்டாங்க. அதில் மட்டும் இல்லை நிறையா விஷயம். அண்ணா பாப்பா லவ்ங்கிறது, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறது எந்த மாதிரியான உறவு, அதை போயிட்டு அண்ணா பாப்பா லவ்னு இப்போ ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அக்காங்கிற வார்த்தையை அம்மாவுக்கு அடுத்து அக்கா அந்த மாதிரி சொன்ன விஷயத்த இப்போது நிறையா அந்த ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அக்காங்கிற பேரை கொடுத்து அந்த வார்த்தையை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது சர்வீஸுங்கிற ஒரு வார்த்தையை இவங்க சொல்கிறது தப்பே இல்லை. அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன், இந்த ஆன்லைன் சோஷியல் மீடியா ஒரு கேவலமான பாதையை நோக்கி தான் போகுது. ஓகேவா? சரி, ஓகே. இந்த ரொமான்ஸ் ஸ்கேம் பார்த்தோம்ல, இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் உங்ககிட்ட பொய் சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தா, அவர் நிறையாவே உங்ககிட்ட சொல்லுவாங்களா விஷயங்களை, எந்த ஒரு விஷயமே ரொம்ப நல்லவனாக காமிச்சிருப்பாங்க உங்ககிட்ட. அதாவது அவன் பேசுகிற விஷயம்லாம் ஒரு நல்லவன் இப்படி இருப்பானான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உங்ககிட்ட காமிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேக்கான ப்ரொஃபைல் தான். கேட்டால் நல்லவங்க இல்லையான்னு கேட்பீங்க. நல்லவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற நல்லவனை நீங்கள் நம்ப கூட முடியாது. ஒருத்தர் இப்படி இருப்பாராங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடுத்து அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ், அவங்களோட பர்சனல் ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கான ஒரு கதையை சொல்லும்போது, பேக்ரவுண்ட் சொல்லும்போது ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி கதையை சொல்லணும்னா கண்டிப்பாக அவங்கள நம்பாதீங்க. அடுத்து காமனாக இருக்க விஷயம், இப்போ உங்களுக்கு பெட்ஸ் பிடிக்கும்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஃப்ளவர் பிடிக்கும், கார்டன் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சிமிலியராக அவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, உனக்கு எனக்கும் சேம் அந்த வைப் இருக்குது, நீ நானும் இருந்தால் ஒன்றா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பேச வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்கேமர் உங்ககிட்ட அனுப்புகிற ஃபோட்டோஸ் எதுவுமே கிளியராக இருக்காது. எல்லாமே ஒரு பிளர்ராக இருக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. கேட்டால் அவங்க சொல்கிற ரீசன், நான் கொஞ்சம் அழகாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா சும்மா ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட அனுப்புகிற ஃபோட்டோஸ் எதுவுமே ஒரிஜினலாகவும் இருக்காது, அந்த ஃபோட்டோ கிளியராகவும் இருக்காது. அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன்னா மேக்ஸிமம் அவளை கண்டுக்காதீங்க. பிளாக் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கலாம்.
சோஷியல் மீடியாவில் ஒரு நம்பர் போதும் உங்களுக்கு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண. அப்படி இருக்கும்போது அதை கிரியேட் பண்ணிட்டு உங்க கூட மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு உண்மையான பர்சன். நீங்கள் எடுத்த உடனே எந்த விஷயத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேசுங்க. ஒரு ரியல் மீட்டப், அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் பாருங்கள். அந்த மாதிரி அவங்க உங்களை ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போகாதீங்க. பப்ளிக்கில் மீட் பண்ணுறது உண்மையிலேயே அந்த பர்சன் குட் பர்சனுங்கும் போது அப்போ உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், எவ்ரிதிங். பட் அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் பேசும்போது மட்டும் உங்களோட எந்த ஒரு ப்ரைவசியும் அவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே. அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் தான். அவங்க யாருமே உண்மையான ப்ரொஃபைல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அவங்க ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஆன்லைன் பர்சனல் எதுவுமே. அப்படி சப்போஸ் உங்களை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மற்ற ப்ரொஃபைலையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அதாவது அவங்களோட வேறு ஏதாவது ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஏன்னா ஏமாத்துறவங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் சும்மா க்ரியேட் பண்ணி தான் ஏமாற்றுவாங்க. மற்றபடி அதிகமாக எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் பாருங்கள். அடுத்து எமோஷ்னலாக அவங்க கூட பாண்ட் ஆகிறது. ஓகேவா? இப்போ நீங்கள் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் இருக்குன்னா நான் உங்கள் கூட இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குன்னா பயப்படாத, இந்த விஷயம் உன்னால் முடியும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஓகே இவன் ரொம்ப நல்லவன் போல, இவன் கூட இருக்கலாம், இல்லை இவன் ரொம்ப நல்லவ போல, இவன் கூட நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஏமாந்துறீங்க. ஓகேவா? ஓகே. இந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்குள்ளே ஆயிடுச்சு. அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த கெயின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்க கூட உங்ககிட்ட கேட்குறது கிட்டத்தட்ட உங்களுக்கு மிரட்டியில் அமௌண்ட் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை நான் ஒரு வெளியில் போகிறேன், இந்த மாதிரி என்னோட பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ராவலுக்காக கேட்குறது, இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், அது ஃபினான்ஷியலாக மட்டும் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு கேட்பாங்க. அப்படி உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணாதீங்க. பே மீன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த பர்சன் உண்மையான தெரியாது. நீங்கள் அமௌண்ட் ஒரு டைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களை மொத்தமாக சொல்லி காலி பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் ஸ்கேமர் யாருமே உங்களை பர்சனலாக மீட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ரீசன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மீட்டிங்ஸ் இருக்குது, இல்லை நான் வெளியில் இருக்கேன், இல்லை ஃபாரினில் இருக்கேன், நம்ம மீட் பண்ண முடியாது. அவங்களோட ஃபேஸையும் உங்கள்கிட்ட ஐடென்டி காமிக்க பண்ண மாட்டாங்க. அண்ட் நேரில் மீட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களால உங்களை மீட் பண்ண முடியாது. பண்ணி சப்போஸ் நீங்கள் அவங்க ஃபேஸை பார்த்துட்டிங்கன்னா அது அவங்களுக்கு இஷ்யூஸ் ஆகும். அதனால் அடுத்து சொன்ன மாதிரி தான் ப்ரைவேட் ஸ்பேஸில் எதுவுமே மீட் பண்ணாதீங்க. சப்போஸ் அவர் அவங்கள நேரில் பார்க்கணுன்னு சொன்னார்னா அவரை நம்பி தனியாலாம் போகாதீங்க. ஓகேவா? ஒரு பப்ளிக் பிளேஸ், எல்லாம் இருக்க ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா பேசுங்க. அடுத்து அந்த கான்வர்சேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு பர்சனலும் அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நல்லா ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் அந்த ஓட்ட வாங்கின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. உங்கள் விஷயத்தை எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட ரியல் பர்சன் இருப்பாங்களா, உங்கள் கூடவே இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆன்லைனில் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குதுங்கிறதுக்காக அவங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறனாலும் ஒரு ரியல் மீட்டப்புக்கு அப்புறம் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் நேரில் ஒரு 2 முறை மீட் பண்ணியிருக்கீங்க, உண்மையாக ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படிங்கும்போது மட்டும் பணத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை ஆன்லைன் மூலமாக மட்டும் பேசுகிறாங்க, ஆனால் உங்கள்கிட்ட அடிக்கடி இந்த பணம் கேட்குறாங்க, இல்லை உங்களை வேறு ஏதாவது நீங்களோட அவங்கள அப்யூஸ் பண்ணுறதா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ஒத்துக்காதீங்க. ஆன்லைனில் பண்ணுறதுல நிறையா நீங்கள் ஏமாறிங்க. ஓகேவா? ஓகே. அவங்க பண்ணுற வீடியோ கால்ஸ் எதுவுமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்ல, அதனாலே வீடியோ கால் அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு ரியல் பர்சன் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த ரியல் பர்சன் உங்க கூட வீடியோ கால் பேசுவாங்க. இவங்களாம் அதை அவாய்ட் சுத்தமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்னென்னா, உங்களை வீட்டில் இந்த விஷயத்த சொல்லாத, கொஞ்ச நாளைக்கு சொல்லாமல் ஒரு டைம் வருமோ சொல்லலாம்னு சொல்லி உங்களை இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் அவளை லவ் பண்ணுறனா கூட ஆன்லைனில் அவளையோ யாரையும் லவ் பண்ணுறனா கூட உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அவங்க வீட்டில் சொல்லுங்கள். ஃபேமிலியாக பேசும்போது இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கொஞ்சம் சேஃப்டி. ஓகேவா? அப்படி சப்போஸ் அவர் மேலே உங்களுக்கு சஸ்பெக்டாக இருக்குது, டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் பண்ணுறங்க. இல்லைனா அதை அவாய்ட் பண்ணுறங்க. நீங்கள் அதுக்கு மேலேயும் அவர் மேலே உண்மையாக நம்பி ஏமாந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் தான். இப்போ இருக்க ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் ஒரு அவங்க எப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தேடி ரொம்ப சர்ச் பண்ணலாம், கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு 100 பேருக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது 70 to 80 மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு லோன்லியாக ஃபீல் ஆவாங்க. இல்லைனா அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஈஸியாக மாட்டிப்பாங்க. அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் இவங்க நம்ம டார்கெட் பண்ணது பார்த்திங்கன்னா
அந்த ஒரு 40-45 ப்ளஸ் இல்லை ஒரு 35 ப்ளஸ் இருக்கவங்க தான். ஏன்னா அவங்களாம் ரொம்ப இந்த தனியாக லோன்லியாக ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி டைம் இருக்கும்போது அவங்க கூட அட்டாச் ஆகிறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகே, அது ஸ்வீட் ஆர்ட் ஸ்கேம். அதேதான், லவ் தான். ரொம்ப உங்கள் கூட ஒரு பர்சன் நம்பி உங்களை ஏமாற்றுவாங்க. ஓகேவா, அதனால அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட ஏமாறாதீங்க. எந்த ஒரு ஸ்கேமரும் உங்களுக்கு வீடியோ கால் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஓகே. அந்த மாதிரி இந்த கேர்ள் உண்மையா இல்லை ஒரு பையன் உண்மையா அப்படின்னு பார்க்கலாம். அவங்க நேமு, ஃபோட்டோ, எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரிஜினலாக செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த விஷயத்த நீங்கள் ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோடய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அவரையும் ஷேர் பண்ண வைங்க. அப்போ தான் உண்மையாக இல்லையான்னு தெரியும். நீங்கள் யாரு கூடயும் உங்களை ஷேர் பண்ணான்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஸ்கேமராக தான் இருப்போம். ஓகேவா, சரி, ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட அமௌண்ட் எப்படி வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எமோஷ்னலாக, அதாவது இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் நீடு, அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவான். அப்படி இல்லையா, செகண்ட் ஒன், உங்களை ஏமாற்றி, அதாவது நீங்கள் லவ் பண்ணும்போது ஒரு ப்ரைவசி உங்களுக்குள்ளே இருக்கும்ல, அந்த ப்ரைவசியை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லணும்னா வீடியோ கால்ஸ். இப்போ இருக்க நிறைய பேர் அதில் என்ன சுகம் இருக்குன்னு தெரியல, வீடியோ காலில் பேசுகிறீங்க. ஓகேவா, அதாவது உங்களுக்கான ஒரு உடம்பை நீங்கள் காமிக்கும் போது அதை அவன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். நான் அதை வெளியே போஸ்ட் பண்ணுவேன், இதை நான் போஸ்ட்டு போடாமல் இருக்கேன்னா எனக்கு அவன் அமௌண்ட்டு கொடுக்கும், இல்லை நான் அவனை அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அது ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஓகேவா, ஸோ அதை பார்த்துங்க. இதான் நான் பொண்ணுங்க மட்டும் சொல்ல, பசங்களையும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்க அந்த ஏஐ டெக்னாலஜி மூலிமா வாய்ஸே மாற்றலாம். ஒரு பையன் தனியாக இருக்கேன்னு வச்சுங்களேன், அவங்க கூட பொண்ணு மாதிரி பேசி அவனோடதையும் அந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் போஸ்ட் போட்டுருவேன், உன்னைய அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லி அவனையும் ஏமாத்த அமௌண்ட் வாங்குறாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைஃப்காக. இப்போ நீ நான் லவ் பண்ணல, நம்ம ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஃபேமிலி, நம்ம மேரேஜ், நம்ம குழந்தைங்க எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ அதிலையும் ஏமாறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ஒருத்தர் ஆன்லைனில் லவ் பண்ணுறாரு, லவ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களோட ப்ரைவசி எதுவுமே மேக்ஸிமம் ஷேரே பண்ணாதீங்க. பண்ணுறது மூலிமா நீங்கள் பெரிய லாக் ஆகுங்க. ஓகேவா, ஸோ அதை மட்டும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயம் என்னென்னு எனக்கு புரியும். ஓகேவா, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.